வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கீ பிரியாணி. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வெறும் நெய்யில் செய்ய போகிறோம். அதுக்காக ரொம்ப கொலஸ்ட்ராலாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம நெய்க்கும் எண்ணெய்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படி பார்த்தா எண்ணெயை விட கீ தான் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வீட்டிலே தயாரித்த சுத்தமான நெய். நம்ம சேனல்லே நிறைய பிரியாணி ஏற்றிருக்கோம். மட்டன், சிக்கன், அப்புறம் வெஜிடேபிள்லாம் போட்டு ஏற்றிருக்கிறோம். இது நம்ம மஷ்ரூம் பிரியாணி நம்ம செஞ்சதில்லை. அதே மாதிரி எல்லா பிரியாணியும் நாங்கள் சீரக சம்பாவில் தான் செஞ்சுருக்கோம். இந்த தடவை புதுசாக பாஸ்மதி அரிசியில் நம்ம சேனலில் முத நம்ம செய்ய போகிறோம். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 படி அளவு எடுத்திருக்கேன். நான் 400 கிராம் அரிசிக்கு 400 கிராம் காளான் எடுத்திருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 3 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கிருக்கு. 2 தக்காளி, அப்புறம் நான் சொன்ன மாதிரி நெய் மொத்தமாகவே எண்ணெய் நெய் எல்லாம் சேர்த்து பிரியாணிக்கு தேவையானது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கிறோம். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இதுதான் பிரியாணிலே ரொம்ப முக்கியமான மசாலா. நம்ம தனித்தனியே எந்த மசாலாவும் போட போறதில்ல. இப்போ இந்த ஒரு மசாலா வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். இதுல என்னென்ன இருக்குதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல், கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம தனித்தனியா இந்த பிரியாணிக்கு மல்லித்தூளோ மிளகாத்தூளோ போடாம இதே மொத்தமாக இந்த மசாலாவை நம்ம நல்லா வறுத்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதுதான் பிரியாணி மசாலா. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாமே நம்ம அதில் நிறையா சேர்த்ததுனால இதில் பிரியாணி இலை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துருக்கோம். இது என்னன்னா இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கு. ஒரு 8 முந்திரி பருப்பு, 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாவை நல்லா 2 உடைச்சு வச்சிருக்கோம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு. பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சிருக்கோம். ஒரு குக்கர் வச்சிருக்கோம். இது 1 பார்ட் பிரியாணி மாதிரி வேற கடாயில் நம்ம யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாமல் குக்கர்லேயே நம்ம பண்ண போகிறோம். நெய் நல்லா காயட்டும். இந்த பிரியாணி நாங்கள் நெய்யில் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக நெய்யில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிடிக்காதவங்க எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம், இல்லை எப்பயும் போல் நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சுக்கிறோம். நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பு. இதை நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த கலரில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் நறுக்குன அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கிக்கிறோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. காளான் சேர்த்துக்கிறோம். காளான் பிரியாணிக்கு போடும்போது நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. நான் ஒரு காளானை 2ஆவோ 3ஆவோ தான் நறுக்கி போட்டிருக்கேன். அப்போ தான் இது குக்கரில் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். காளான் போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் அப்படியே தயிரையும் சேர்த்துக்கிறோம். இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். காளான்லேருந்து லைட்டாக தண்ணி வரும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பும், சாப்பாடு அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு இந்த காளானும் அந்த மசாலாவும் நல்லா அப்படியே வதங்குற மாதிரி வதக்கிக்கிறோம். ரொம்பவும் வதக்க தேவையில்லை, லைட்டாக அப்படியே மடங்குற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறோம். இதையும் இந்த அரிசியையும் நல்லா மசாலாவோட பிரட்டி விட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறோம். இப்போ இங்கே அரிசி எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நான் 1.25 அளவு ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் ஊற்றியாச்சு. இந்த 1 கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்தேன். இது 3/4 பதம், அதையும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். பாதி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாதி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டயத்தில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம தூவிக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதை மூடி வச்சு நம்ம ஒரு விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதாவது முத பண்ணுறவங்கலாம் தம் போடுறத விட பாஸ்மதி அரிசி அப்படியே உடஞ்சி போயிடும். சீரக சம்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறதா நம்மளுக்கு சேஃப்டியான மெத்தடு. ஒரு சவுண்டும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம். சவுண்டு வச்சுட்டு சிம்மிலையும் வச்சுட்டு சவுண்டு அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். மெதுவாக சாப்பாடு குழஞ்சிராமல் மெதுவாக எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொட்டிக்கலாம். நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. எடுத்து வச்ச நெய்யில் அப்படியே 1 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கிறோம். நம்ம எவ்வளோ அளவு எடுத்து வச்சோமோ அந்த அளவு தான் இப்போ மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த அளவே ஊற்றிக்கிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு கூட
குக்கும்பர் கேரட் ரைத்தா வச்சுருக்குறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே தயிர் வெங்காயம் வைக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உதிரான சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி வந்து என்னோட சித்தி பொண்ணு பேர் வந்து நல்லீஸ்வரி எப்படி செய்கிறதுன்னு கேட்டாங்க. அதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம சேனலில் அந்த வீடியோ இல்லையேன்னு தெரிஞ்சு தான் நான் அந்த வீடியோவே எடுத்திருக்கேன். அவங்களுக்காக இந்த வட்டம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.